Assalamualaikum all எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே நாம பார்க்க போற வீடியோ கார் டிரைவிங் ஃபார் பிகினர்ஸ். வாங்க பார்க்கலாம். நல்லா ஓட்ட கற்றுக்கங்க, அதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பைக் அப்படி இல்லை. பைக் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது இன்கேஸ் நம்ம தெரியாமல் விழுந்துட்டா அது மோஸ்ட் ஆஃப் நம்மளை மட்டும்தான் ஹார்ம் பண்ணும். பட் கார் அப்படி இல்லை, நம்மளோடைய நம்ம ஆப்போசிட் இருக்கவங்க தான் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அது ஒரு குட்டி அனிமலாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்லா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் உட்காந்ததும் நம்ம ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் போனாலும் ஓகே, லாங் டிஸ்டன்ஸாக போனாலும் ஓகே, இங்கே தான் போகிறோம்னு நினச்சி சீட் பெல்ட் போடாமல் போகாதீங்க. ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஸ்டேரிங். ஓகே, இதுதான் எவ்ரிதிங் நம்ம காருக்கு. தென் இங்கே பாருங்கள், இது ஏ பி அண்ட் சி. ஓகே, அதாவது ஆக்சிலரேட்டர், பிரேக் அண்ட் கிளச். இவங்க 3 பேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம டிரைவிங்க்கு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கீ எங்கே போடுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சைடில் இருக்குல்ல, இது மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டால் ஆன் ஆகிடும். இது ஆன் ஆனதும் நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும். ஓகே, தென் இந்த சைடு பாருங்கள், இது இண்டிகேட்டர், ரைட் அண்ட் லெஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது இங்கே மேலே. ஸ்டேரிங்கை மட்டும் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நம்ம ட்ரைவ் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நம்ம ஸ்டேரிங் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு சொல்லி இருங்க. அந்த ஏபிசி அந்த கண்ட்ரோல்லே மிடில் இருக்குல்ல, இதுதான் நம்மளுடைய ஹார்ன். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே இது ஃபியூல், பெட்ரோல் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இது ஸ்பீடோமீட்டர், நம்ம என்ன ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லி காமிக்கும். தென் இது கூலர் மாதிரி. இப்போ இது ஹெச்சில் வரும்போது எப்போவுமே வண்டி எடுக்காதீங்க. அப்படின்னா காரில் இருக்க டயர் பர்ஸ்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 3யும் எப்போவுமே சேஃபாக பார்த்துக்கோங்க. தென் ஏர் கூலர், இது ஏர் கூலருடைய செட்டிங்ஸ் இருக்குது. மியூசிக், இதெல்லாமே. இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளுடைய கியர். டோட்டலாக நம்மளுக்கு 5 கியர் இருக்குது. தென் 1 ரிவர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 1 2 பேக் 3 ஃப்ரண்ட் 4 5 ஃப்ரண்ட். தென் ரிவர்ஸ் லாஸ்ட்டாக நல்லா ரைட்டில் தள்ளிட்டு பேக்கில் ரிவர்ஸ். ஓகே, இதை நல்லா புஷ் பண்ணிட்டுருங்க. மிடில் எதுவுமே இல்லாமல் இருக்கும், நியூட்ரல். தென் பாருங்கள், இதுதான் நம்மளுடைய ஹேண்ட் பிரேக். அதாவது இது அப் டவுன் இருக்கும். அப்பில் இருந்தால் நம்ம வண்டி பார்க்கிங்கில் கரெக்டாக நிற்கும். இது டவுனில் பண்ணால் நம்ம வண்டி நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அப்பில் இருக்குது, நான் நின்றுட்டுருக்கேன். ஸோ அப்பில் இருக்குது, டவுன் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வண்டி மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் கார் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கிளச்லேயும் ஆக்சிலேட்டர்லேயும் கால் வச்சுட்டேன். வண்டியை லெஃப்ட்டில் தள்ளிட்டேன், ஃப்ரண்ட்டில் போட்டேன். அதாவது ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டேன். இப்போ வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். மெதுவாக என்ன பண்ணணும், ஸ்லோவாக நம்மளுடைய கிளச்லேயும் கால் வச்சுக்கணும். அதே டைமில் ஆக்சிலேட்டர்லேயும் கால் வச்சா அவ்வளோதான், வண்டி ஸ்லோவாக மூவ் ஆகும். தெரியுதுல, இந்த ஸ்டேரிங்கை கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் ரைட்டு, லெஃப்ட்டு இதை மாதிரி வச்சுட்டு தென் கொஞ்சம் பிக்கப் ஆனதும் செகண்ட் கியர் நான் போட்டேன். ஸோ இன்னும் ஸ்மூத்தாக வண்டி மூவ் ஆகும். இது ஃபஸ்ட்டு ரைட் மிரர் ரைட் சைடுக்கு, தென் லெஃப்ட் மிரர் லெஃப்ட் சைடுக்காக. ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க. எல்லா சைடுமே பாருங்கள். நம்ம ஐஸ் எஸ்பெஷலி 4 சைடு இருக்கணும். எங்கெங்கன்னா இந்த 4 மிரர்ஸில் ரைட் சைடு, தென் லெஃப்ட்டில் யாராவது பின்னாடி வராங்களா பார்க்கணும். இந்த மிரர் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பேக்கில் யாராவது வராங்களா தெரியும். தென் ஃப்ரண்ட் மிரர், அது நம்மளுக்கு பெருசாக ஆல்ரெடி இருக்குது. ஸோ அங்கே எப்போவுமே நம்மளுடைய கண் இருக்கும், அது ப்ராப்ளம் இல்லை. இது ரைட் அண்ட் லெஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் இது ஸ்வீப்பிங், நல்லா ஸ்வீப் ஆகிட்டே இருக்கும். தென் லைட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட அங்கே இருக்குது சைட்லேயே. இப்போ ஸ்பீட் பிரேக்கர் அங்கே வருது. ஸ்பீட் பிரேக்கர் நம்ம என்ன பண்ணோம், இதே ஃபாஸ்ட்டில் போகக்கூடாது. ஸோ சவுண்ட் வரும். கிளச்சில் ஒரு கால், பிரேக்கில் ஒரு கால், 2 இடத்துலையுமே ஒரு கால் வச்சுட்டு மெதுவாக நம்ம ஃப்ரண்ட் 2 டயரும் ஏறினதும் ஆக்சிலேட்டர் தாங்க, ஆக்சிலேட்டர். ஸோ தட் ஸ்மூத்தாக அப்படியே போயிடும். இதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க, ஸ்மூத்தாக வண்டி போகும். இப்போ நான் யூடர்ன் பண்ண போகிறேன். ஸோ பின்னாடி யாராவது வராங்களா பார்க்குறேன். ஏன்னா நம்ம ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஏன்னா நம்மளால் பேக் சைடில் வரவங்க யாருக்கும் எதுவுமே ஆகக்கூடாது. இண்டிகேட்டர் போட்டேன். இப்போ நான் டேர்ன் பண்ண போகிறேன். பிரேக்லேயும் கால் வைங்க, இல்லைனா ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரைட்டாக போய் முட்டிப்பீங்க. ஸோ பிரேக்கில் கால் வெட்டிட்டு மெதுவாக நம்ம எவ்வளோ தூரம் வரைக்கும் டேர்ன் ஆகுதோ அது வரைக்கும் ஸ்டேரிங்கை டேர்ன் பண்ணிகிட்டே இருந்து, அதே இப்போ 3 டைம் பண்ணால் 3 டைம், 2 டைம் பண்ணால் 2 டைம், அதே அளவுக்கு நம்ம ஸ்டாண்டர்டாக எடுத்து வச்சிடணும். ஸோ இப்போது ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு வண்டி. ஸ்டேரிங் மட்டும் கண்ட்ரோலில் வைங்க. இப்போ இங்கே மறுபடியும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. அதனால் சேம் ஸ்டெப், கிளச்சில் கால் வச்சுக்கணும், தென் பிரேக்கில் கால் வச்சுக்கணும். நம்மளுடைய ஃப்ரண்ட் டயர் மட்டும் மேலே வந்ததும் ஆக்சிலேட்டரையும்
மெதுவாக நம்ம ப்ரெஸ் பண்ணால் அப்படியே அதே ஸ்டேஜில் வண்டி போயிட்டே இருக்கும், எந்த ஒரு சவுண்டும் வரதில்லை. ஏன்னா நம்ம பேஸ் வந்து வண்டியுடைய பேஸ் ரொம்ப டவுனாக இருக்கும். ஸோ அதில் சவுண்ட் வரக்கூடாதுன்னா நம்ம இதே மாதிரி தான் எல்லா கார்லேயுமே இதே மாதிரி பண்ணால் வண்டி ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் வந்து சாங் கேட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம். பட் இதனால் சாங் வந்து போட முடியல, போட்டு அவங்க வந்து எனக்கு காப்பி ரைட்ஸ் கொடுத்து நம்ம வீடியோ வெளியே எடுத்துருவாங்க. ஸோ நான் மியூட் பண்ணிவிட்டேன். ஜாலியாக நம்ம என்ன சாங் வேணுமோ அந்த சாங் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ நான் சைடில் ஸ்டாப் பண்ணுறேன். சைடில் ஸ்டாப் பண்ணும்போது பிரேக் மெதுவாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் பண்ணிவிட்டு வண்டி ஸோ நான் என்ன பண்ணுறேன், கிளச்லேயும் ஆக்சிலேட்டர்லேயும் கால் வச்சுட்டு வண்டியை வந்து நியூட்ரல் பண்ணிவிட்டேன். தென் ஹேண்ட் பிரேக்கை எடுத்துகிட்டு ஸ்லோவாக விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, வண்டி சிம்பிள். கண்டிப்பாக நீங்களும் நல்லா கற்றுக்கிட்டு கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் காரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பை, see you.